வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெரி குட் மார்னிங் டு ஆல். வணக்கம் எல்லாருக்கும். ஓகே, இங்கே மிக்சட் க்ரௌடு இருக்குன்றது நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண நான் ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கிறது இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் போத். எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்றது ரியலைஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பிஃபோர் நான் இந்த கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு புக்கு படிக்கிறோம் இல்லை எந்த ஒரு கான்செப்ட் படிக்கிறோம் அப்படின்னா வந்து வி ஆர் ஸ்பெண்டிங் டைம், த மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங் இன் தி வேர்ல்டு. இங்கே எல்லாருமே வந்து காலையில் எழுந்து கிளம்பி வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு இங்கே வந்து உட்காந்து ஏதோ பேசுகிறாங்க சொல்கிறாங்க கவனிப்போம் அப்படின்னு வந்து உட்காண்ட்ருக்கோம். ஸோ ஒரு ரீகேப், காலையிலேருந்து என்ன பேசினாங்க அப்படின்றது யாராச்சும் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? ஒரு ரீகேப். ஏன்னா 2 மணி நேரம் ஆச்சு, இப்போது நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம மைண்டை டைஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணணும், அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும், கொஷின்ஸ் வரணும். இந்த ப்ராசஸ்லாம் நடக்கணும்னா வி நீட் டு என்ஷூர் எல்லா விஷயமும் உள்ளே போதா, நம்ம இங்கே இருக்கிறோமா, ஃபிசிக்கலாக மட்டும் இங்கே இருக்கிறோமா இல்லை மென்டலி வேறு எங்கேயாச்சும் இருக்கிறோமான்றது என்ஷூர் பண்ணிக்கணும். இது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்கிற மாதிரி கிடையாது, பட் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல். ஏதாச்சும் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வாட் எவர் மாதவன் ஐயா சொன்னதுலையோ, அழகர் ஐயா சொன்னதுலையோ, இல்லை சண்முக பிரியாமா சொன்னதுலையோ ஃபியூ பாயிண்ட்ஸ் சொன்னால் பெட்டராக இருக்கும்ன்றது என்னோடய ஃபீல். இது நான் இப்போ இங்கே வந்து ஜஸ்ட் தாட் ஆஃப் ஓகே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நான் நினச்சது தான். டு என்ஷூர் எல்லோரும் கவனிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சீக்வென்ஸில் போனால் தான் நாம் வந்து கொஷின்ஸ் கேட்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா ஃபுல் டே போயிடும், நாளைக்கு திருப்பி வரவும் போவோம், ஏதோ ஒரு 2 நாள் செமினார் அட்டன் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கும். பட் இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் மோர் எஃபிஷியன்ட், we need to be understanding more and grasping more. ஒரு சில ஃபியூ பாயிண்ட்ஸ், நாட் ஓகே எல்லாத்தையும் சொல்லணுன்றது கிடையாது, ஒரு சில ஃபியூ பாயிண்ட்ஸ். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி தான். மாதவன் ஐயா மேலேருந்து ஆரம்பித்தார். ஓகே, யூனிவர்ஸ் பியாண்ட் அப்படின்ற ஒரு 2 பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்தார். நெக்ஸ்ட்டு அழகரையா வந்தார், காஸ்மாலஜி, அது எப்படி ஒரு 3 ஃபீல்டாக பிரிச்சிருக்கிறாங்க. From where everything has come and the functions of it and the fate of this all universe and galaxies and all that அப்படின்றது அழகரையா எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கு அடுத்தது சண்முக பிரியா மேடம் வந்தாங்க, டாக்ட் அபவுட் வாட் மாடல்ஸ் தட் வி ஹாவ் சயின்டிஃபிக் ஃபீல்டில் பிளாட்ஃபார்மில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அட்லீஸ்ட் இந்த 2 தியரிஸில் இப்போ முடிஞ்சதில் வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தி பிக் பேங் தியரி? யாராச்சும் ஒரு 2 பாயிண்ட் ப்ளீஸ், டு மேக் இட் இன்ட்ராக்டிவ். பிகாஸ் நாங்கள் ஏதோ எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணலை. கண்டிப்பாக டு மேக் இட் இன்ட்ராக்டிவ், 2 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் பிக் பேங் தியரி ப்ளீஸ். லிமிட்டேஷன்ஸ் ஆர் வாட் இட் சேஸ் ஆர் இன் ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட்டில் உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்கள் 2 பாயிண்ட் சொன்னால் போதும். எனிதிங். ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து டென்சிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெண்ட் ஆனாலும் அப்போ வந்து மாஸ் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். தேங்க்யூ. அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா பகலில் வந்து ப்ளூ ஸ்கை தெரியுது, நைட்டில் வந்து டார்க்காக ஸ்கை தெரியுது, ஸ்டார்ஸ் தெரியுது. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து வேரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சார் கேட்டார். ஓகே, யா, குட் பாயிண்ட், ரியலி குட் பாயிண்ட். வேறு யாராச்சும்? பிக் பேங்கில் ஆக்சிலரேட்டட் எக்ஸ்பேன்ஷன் எப்படி நடக்குதுன்னு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே. பார்ட்டிகல்ஸ்க்கு மாஸ்க் எப்படி கிடைக்குதுன்னு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே. எக் காஸ்மிக் எக் எங்கே வந்ததுன்னு தெரியல அவங்களுக்கு. ஃபைன், வெரி குட், வெரி குட். எனி அதர் எக்ஸிஸ்டிங் தியரி போதுமே அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, லிமிட்டேஷன்ஸ் என்ன? அழகரையா விளக்கம் கொடுக்கும்போது தான் வந்தேன் நான். அதில் அவர் சொன்ன முதல் நிலை வந்து அனைத்து படிப்புகளிலுமே இந்த பிரபஞ்சவியலை பற்றி படிக்கிறது வந்து அதனுடைய துவக்கம், நடப்பு, எதிர்காலம் மற்றும் 3ஐயும் படிக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் அந்த காஸ்மாலஜி கொஞ்சம் ஒரு டஃப்பான விஷயம் அப்படின்றத வச்சு தான் அதை நம்ம இந்த செமினார் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அது ரொம்பவும் ஒரு பேஸ் நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ.
அதே மாதிரி இந்த எக்ஸிஸ்டிங் தியரிஸ் எல்லாமே யூனிவர்ஸ்குள்ளேயே மட்டும் வச்சு தான் திங்க் பண்ண மாதிரி இருக்குது. அவங்க ஸ்பேஸுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காம இருக்குது. ஓகே, ஸ்பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா சார்? அதான் மேட்ரு. பாயிண்ட் பிடிச்சிட்டார் சார். ஓகே, தேங்க்யூ. ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. அழகரையா மென்ஷன் பண்ணதில் தி யூனிக்னஸ் ஆஃப் திஸ் செமினார், ஓகே, இன்டகிரேட்டிங் ஆர் மிக்சிங் அப் ஃபிசிக்ஸ் வித் கான்ஷியஸ்னஸ். நீங்கள் இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் பார்த்தீங்கன்னா மாதவன் ஐயா ஒரு இடத்துல ஆரம்பித்து, அழகரையா ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி காஸ்மாலஜி, அண்ட் தென் சண்முகப்பிரியாமா. ஸோ இப்போது எங்களோட வேதாத்ரியன் மாடலோட எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஏதாச்சும் ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? வீடு கட்டணும் அப்படின்னா, ஆமாம் வீடு கட்டணும் அப்படின்றதே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். சிமிலர் டு தேட், நாம் ஒரு காஸ்மாலஜி தியரி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி நாம் அப்ரோச் பண்ணுறோம்? ஓகே, பிக் பேங் தியரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஒரு காஸ்மிக் எக்கு, தட் இஸ் தேர் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த காஸ்மாலஜிக்கல் தியரி ஒரு வேதாத்ரியன் மாடலுக்கு வாட் இஸ் தட் ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து ஒரு ஓகே. ஸோ நான் இது போகிறதுக்கு முன்னாடி டாக்கிங் அபவுட் த பேசிக் ஆக்சியம்ஸ் அண்ட் ஆல் தட், நான் அழகரையா வந்து இதை பற்றி ஒரு ½ அன் ஹவர் செஷன் கொடுக்கணுன்னு என்னை கேட்டார். நான் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல, அதுக்கப்புறம் ஒத்துன்ட்டேன். பட் நான் இது ஆக்சுவலாக கண்டென்ட் இது 2 ஸ்டேட்மெண்ட் தான், எனக்கு 2 நிமிஷம் கொடுத்தா வேலையை முடிச்சுடுவேன். பட் அது போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறதுக்காக என்னோட க்ளோஸ் நெட்ஒர்க்கில் நான் ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு 50 to 75 பீப்புள் கிட்ட போயிட்டு கேள்வி கேட்டேன். எப்போ வாட் டு யூ திங்க் அபவுட் ஸ்பேஸ் அண்ட் கிராவிட்டிப்பா, த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கேட்டேன். 50 to 75 people. So I hardly get 10 responses from the close network people. In that 10 people, only 3 people were very close to what we are trying to, or from scientific point of view, பேசுறதுக்கு உண்டான ஒரு கண்டென்ட் கொடுத்தது only 3 people மட்டும்தான். ஸோ இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ வேர் வி ஆர் கரண்ட்லி, ஸோ எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணின்னு இருக்கோம், எதை நோக்கி மக்கள் பயணம் பண்ணின்னு இருக்காங்க, ஓடின்னு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்காக தான் நான் இந்த கேள்வி கேட்டேன். இதுக்கும் நம்ம பேச போகிற டாப்பிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் எனக்கு கொடுத்த டாப்பிக்கு, த பேசிக் ஆக்சியம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ ஆக்சியம்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்க அப்படின்னா ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை அப்படின்றது தான் மீனிங். ஆக்சியம் அப்படின்னா ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை. ஸோ இந்த 2 பேராகிராஃப் உட்சே, இந்த 2 பேராகிராஃபில் இனிஷியலாக நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 4 வருஷத்துக்கு முன்னாடியோ இதே பேசிக் ஆக்சியம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ், ப்ராபப்ளி ஒரு 3 வருஷம், இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கம்மிங் இன் டு திஸ் கைண்ட் ஆஃப் அ மீட்டிங். நான் இன்றைக்கி மேடம் எல்லாம் நின்று பேசிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் அந்த சைடு தான் உட்காந்துருந்தேன். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்ப எனக்கு புரியல. ஸோ இது எப்படி நான் புரிஞ்சிக்கிறது அப்படின்றது தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் மீ. ஸோ அப்போ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் பிரேக்கிங் டவுன் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ 2 பேராகிராஃபு, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லுது, செகண்ட் பேராகிராஃப் என்ன சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இஸ் அபவுட் த டெஃபினிஷன் ஆஃப் ஸ்பேஸ். சிம்பிளாக வச்சுக்கோங்க. த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டாக்ஸ் அபவுட் த டெஃபினிஷன் ஆஃப் தி ஸ்பேஸ் இட் செல்ஃப். இந்த வேர்ட்ஸு அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஆல் பர்வேடிங், கினமேட்டிக், கியூரிங், ப்ரிமார்டியல், இன்ஹெரண்ட், பொட்டென்ஷியல் எனர்ஜி, இதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. நான் அடுத்த ஸ்லைடு காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஸ்பேஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இதுதான் டெஃபினிஷன். இந்த ஸ்பேஸ்க்கு இந்த மாதிரிலாம் இது ஆக்ட் பண்ணும், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் செகண்ட் லைன், with all potential energy and consciousness, which is a very important point that you need to be noting down here, and you will come to know about its significance in the upcoming discussions. Okay, it has the property of
self-compression and surrounding pressure. ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம இப்போ ஒரு இந்த டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேபிளுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது இப்படி தான் வைக்க முடியும், இத்தனை பேர் தான் உட்கார முடியும், இவ்வளோ நேரம் தான் இந்த டேபிளில் உட்கார முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸு, ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸு. ஒரு மோட்டர் எடுத்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ நேரம் ஓடும்பா, இதுக்கு எவ்வளோ வாட்டேஜ், இதுக்கு எவ்வளோ வோல்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேராமீட்டர்ஸை சொல்லி தான் அதை டிஃபைன் பண்ணுறோம். சிமிலர் டு தட் ஒரு ஸ்பேஸ்க்கு வந்து தி செல்ஃப் கம்ப்ரெஷன் அண்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் ஆர் தி primary and significant characteristics that we are stating for space. So that's where we end with the definition. Okay. So in the first paragraph முடிச்ச உடனே second paragraph வரும். ஸோ ஸ்பேஸ்க்கு வந்து செல்ஃப் கம்ப்ரெஷன் இருக்குது, சரௌண்டிங் ப்ரெஷர் இருக்குது, கினமேட்டிக் விவரிங் இருக்குது, இன்ஹெரண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு இது என்ன பண்ணுது, வாட் இஸ் ஹேப்னிங் இஸ் தி கொஷன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ரிசல்ட்டிங் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பின்னிங் குவாண்டா which we are terming it as formative dust. ஓகே, நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபார்மேட்டிவ் டஸ்ட்டுக்கு என்ன பேர் கொடுக்கலாம், டஸ்ட்னா என்ன, யூனிட்டரி பார்ட்டிகல்னா என்ன, இதை பற்றிலாம் எதையுமே யோசிக்க வேண்டாம். பிளெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரௌண்டிங் ப்ரெஷர் ஆர் செல்ஃப் கம்ப்ரெஷன் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பின்னிங் குவாண்டா. ஸோ இந்த ஸ்பின்னிங் குவாண்டா ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுது, ஸ்பின்னிங் குவாண்டா ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அண்ட் அகெயின் இட் இஸ் ஃபார்மிங் இன் தி சேம் ஸ்பேஸ் வேர் there is still the self compression and surrounding pressure which is acting on that spinning quanta. ஏன்னா it is continuous. The spaceல இருக்கிற அந்த property self compression and surrounding force is always happening and it is continuous. நடந்துக்கிட்டே இருக்கு. குவாண்டா ஃபார்ம் ஆனதுக்கப்புறமும் அதுக்கு மேலே திருப்பி இந்த சரௌண்டிங் ப்ரெஷரும் செல்ஃப் கம்ப்ரெஷனும் வந்து விச் இஸ் ஆக்டிங் ஆன் தி ஃபார்மேட்டிவ் டஸ்ட். இதனால் என்ன ஆகுது, அது சுத்த ஆரம்பிக்குது. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, சுத்த ஆரம்பிக்குது. ஸ்பின்னிங் அப்படின்றது சொல்லியிருக்கோம். டியூ டு இட்ஸ் ஸ்பின் எவ்ரி டஸ்ட்டு குரூப்பு அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததில் கொஞ்சம் கிளியராக இன்ஃபோகிராஃபிக் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரேடியேட்ஸ் அ ரிப்பல்சிவ் ஃப்ளக்ஸ். ஸோ இது சுற்றுறதுனால இது அந்த டஸ்ட் ஃபார்மேட்டிவ் டஸ்ட்டு சுற்றி ஒரு ரிப்பல்சிவ் ஃப்ளக்ஸ், அதாவது மேக்னெட் வச்சோம் அப்படின்னா நார்த் போல் வச்சோம்னா ரெண்டும் ஒட்டாது. ஸோ இதை அது ரிப்பல் பண்ணோம், அது இதை ரிப்பல் பண்ணும். அந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டிவ் டஸ்ட்டை சுற்றி ஒரு ரிப்பல்சிவ் ஃப்ளக்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அது ஏன் க்ரியேட் ஆகுதுன்றதும் ஒரு பிக்சரில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன நடக்கிறதுன்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தீஸ் ஆர் தி வெரி பேசிக் ரெண்டு விஷயங்கள் நம்ம இந்த யூனிவர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பற்றி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதுதான் யூஸ் ஆக போகிறது. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, ஆக்சியம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்றது டிரைவ்டு ஃப்ரம், எங்கேருந்து இதை எடுக்கிறோம் அப்படின்றது. அதனால தான் சொன்னேன், நான் முன்னாடி இருந்த அந்த ரெண்டு வேர்ட்ஸு ப்ரிமார்டியல், கினமேட்டிக் கியூவரிங். ஓகே, அதை பற்றி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த செகண்ட் இதை பார்த்தீங்கன்னா you'll be able to understand. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். இப்போ நீங்கள் முன்னாடி காமிச்ச அந்த ரெண்டு பேராகிராஃப்க்கும் இந்த தத்துவத்துக்கும் உங்களால் வந்து ஒரு ரிலேஷன் பார்க்க முடியறதா இல்லைங்களா? எஸ் ஆர் நோ ப்ளீஸ். ஓகே ஓகே. ஸோ இது வந்து இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு ரெண்டு பேராகிராஃப் கொடுத்தோன்னா படிக்கிறதுக்கு உண்டான பொறுமை இல்லை. இப்போ எனக்கு டக்குன்னு சொல்லுப்பா, புரிஞ்சுக்கிட்டு நான் போயிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்னா டெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. ஸோ நான் டெக்ஸ்ட்டும் கொடுத்துட்டேன், இன்ஃபோகிராஃபிக்கும் கொடுக்குறேன்.
இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது. ஸோ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4 சைடும் வந்து ஒரு செல்ஃப் கம்ப்ரெஷன் சரௌண்டிங் ஃபோர்ஸ் ஆர் ப்ரெஷரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த செல்ஃப் கம்ப்ரெஷன் ஆர் சரௌண்டிங் ப்ரெஷர்னால இந்த ஃபார்மேட்டிவ் டஸ்ட்டு நடுவில் ஒரு டாட் செகண்ட் பிக்சரில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த செகண்ட் பிக்சரில் இருக்கிற அந்த டாட்டை தேர்ட் பிக்சரில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் புரியறதுக்காக பெருசாக்கியிருக்கேன். நாட் தட் அந்த டஸ்ட் பெருசாகிடுச்சுன்றது கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை பெருசாக்கியிருக்கேன். இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சரௌண்டிங் ப்ரெஷர் அண்டு செல்ஃப் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் கண்டினியூஸ்லி ஆக்ட்ஸ் ஆன் த டஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே இந்த டஸ்ட்டோட சென்டர் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டு, ஓகே, அண்ட் தென் இட் இஸ் கம்மிங் பேக். இதை தான் வந்து கன்வர்ஜென்ட் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு மீன் பண்ணுறாங்க சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த சுழற்சி ஏற்படுறது. இங்கே எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, அந்த கேள்வி இன்னும் கேள்வியாக தான் இருக்குது. ஓகே, இந்த சுழற்சியோட டைரக்ஷன் எது டிஃபைன் பண்ணுது அப்படின்றது. இது வெறும் 2 டைமென்ஷனில் மட்டும்தான் நம்மளால் இதில் கொடுக்க முடியும். பட் நம்ம ஆக்சுவலாக யோசிக்க வேண்டியது மல்டி டைமென்ஷனரி ஆர் 3 டைமென்ஷனரி, வேர் அந்த டஸ்ட்டுக்கு எல்லா டைரக்ஷனில் இருந்தும் அந்த சரௌண்டிங் ப்ரெஷர் அண்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் ஆக்டிங். ஸோ இப்போது இந்த டயக்ராம் ஆர் இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு ரீச் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் திருப்பியும் வெளியில் வருது. ஓகே, இந்த வெளியில் வர அந்த கன்வர்ஜென்ட் ஃபோர்ஸ் விச் இஸ் கம்மிங் அவுட் ஆர் ரிட்டர்னிங் அவுட் இஸ் காசிங் தி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். எப்படி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்தது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு புரிதல். ஸோ அதோட நம்ம இந்த பேசிக் ஆக்சியம்ஸோட definition or functioning we are completing. So in the last picture, from there the primary or fundamental dust particle, there are in the space a function which is continuously happening across, and multiple formative dusts are creating or forming. Okay, and there is one more thing I just wanted to be clear. அழகரையா அண்டு மரிஷியா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இங்கே எதுவுமே க்ரியேட் ஆகலை, எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் ஆகிட்டுருக்கு. தி இன்ஹரண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்றது. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரியேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கே ஸ்பேஸ் தான் வந்து டஸ்ட் பார்ட்டிக்கலாக க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா, இந்த டஸ்ட் பார்ட்டிக்கல்லேருந்து அதே டஸ்ட் பார்ட்டிக்கிள் இந்த ஸ்பேஸில் அக்ராஸ் எல்லா இடத்துலையுமே க்ரியேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லாஸ்ட் இமேஜ். ஸோ ஓகே, ஸோ இதோடு நான் முடிச்சுக்கிட்டு அடுத்தது கிராவிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கைண்ட் ஆஃப் இமேஜ் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு ஐ ஃபெல்ட்டு. ஸோ இதில் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த formative dust, the continuous repulsion and magnetism are the outcome of the formative dust. So ஒரு ஸ்டேஜ் ஆர் ஒரு ஃபேஸ் ஆர் ஒரு ஸ்டேஜ் இந்த சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the very ஸ்பேஸில் இருந்து formative dust is forming, and அந்த formative dustோட அவுட்கம் என்ன நடக்குது அந்த formative dustல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, continuous repulsion and magnetism. அந்த கண்டினியூஸ் அப்படின்றது வெரி இம்பார்ட்டண்ட் திங். அண்ட் செகண்ட், ஓகே, இப்போ ஃபார்மேட்டிவ் டஸ்ட்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ தெர் ஆர் ரொம்ப டெப்த்தாக போனால் தான் அதெல்லாம் புரிஞ்சிக்க, இல்லை கொஞ்சம் நேரம் கிடைச்சா தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் நான் இதை போட்டிருக்கேன். இந்த ஃபார்மேட்டிவ் டஸ்ட் வந்து குரூப்ஸ் ஆக ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, டிபெண்டிங் அப்பான் அதனோட இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்பீடு, ரிப்பல்ஷன் ஃபோர்ஸு, இதெல்லாம் பேஸ் பண்ணி குரூப்ஸாக ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். தட் இஸ் தி ஃபார்மேட்டிவ் டஸ்ட் குரூப்பிங். அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிக்கல் இஸ் கெட்டிங் கிரியேட்டட் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம். தட் இஸ் தி செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் ஹோல் ப்ராசஸ். ஓகே, அடுத்து என்ன,
எது குரூப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிக்கெல்லாம் குரூப் ஆகுது. ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிக்கெல்லாம் குரூப் ஆச்சுன்னா என்ன நடக்குது அப்படின்னா அங்கேருந்து தான் ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அங்கேருந்து அதனோட அவுட்கம் வந்து எலிமெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எலிமெண்ட்ஸ்னால் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஸோ எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ எலிமெண்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன, இங்கேருந்து தான் த மேசிவ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கெட்டிங் கிரியேட்டட். ஸோ எல்லா பிளானட்ஸ் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ இப்போ எந்த பிளானட் எடுத்தாலும் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிக்கிள். நீங்கள் அப்படியே டாப் டவுன் அப்ரோச் பண்ணாலும் ஓகே, இல்லை பாட்டம் அப் அப்ரோச் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஐயா வந்து ஏதாச்சும் இதில் தப்பு இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணிடுங்க ஐயா. ஸோ இதுதான் ஸோ தி ஃபார்மேஷன் அண்ட் ஹவு இட் ஹஸ் கம். இதை பேஸ் பண்ணி தான் தி 2 days கான்வர்சேஷன் இஸ் கோயிங் டு பி. ஸோ அந்த ஸ்டோரி லைனை அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் அந்த த்ரெட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி யூ கேன் டேக் அவே மச் அவுட் ஆஃப் தி செமினார். ஓகே, தேங்க்யூ சார். Sorry, as this is the very first opportunity, though this is a science-related seminar and this is the very first opportunity for me, I'll take 1 or 2 minutes to talk about the greatness of Vedadri Maharishi. Okay, so what I felt in my journey. So Vedadri Maharishi chose not to give yet another name to the supreme power, instead identifying the supreme power as space itself, and made us look for the supreme power before our very eyes within us. Only saint managed to elevate large crowd towards truth and many legends on earth to carry his responsibilities. He has gone, but we have too many legends, okay, and they are carry forwarding his responsibility to large number of people and enlightening people. Okay, I see completeness through him and equate him with space. Okay, simple, all the explanation whatever he has given. So நிறைய தத்துவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புரியாது. ஸோ நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, இவர் சொன்ன எல்லா விஷயங்களும் போய் கேட்டோமா புரிஞ்சிடும், நம்ம போய் பாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் லைஃப்பில். இட் இஸ் டூவபிள். ஸோ அதனால தான் கடைசியில் போட்டிருப்பேன் டூவபிள் மெத்தட்ஸ். என்னென்னலாம் டூவபிள் மெத்தட்ஸ்? சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா, காயகல்பம், இன்ட்ரோஸ்பெக்ஷன் அண்ட் மெடிடேஷன். எல்லாமே டூவபிள் மெத்தட்ஸ் அண்ட் எவ்ரிபடி கேன் டேக். இது மணி ஏர்ன் பண்ணுறது இட்ஸ் டிஃப்ரெண்ட், but finding out equilibrium and peace within you is the greatest achievement for the humankind. Thank you. புரிஞ்சதுன்னு சொல்லலாம் யாராச்சும்? சொல்லுங்க சார். அந்த நீங்கள் எந்த டைரக்ஷனில் சுற்றுது அப்படிங்கிற ஒன்று கிட்டுறீங்க, அந்த கொஷின் அப்படி இருக்கு. அதெல்லாம் அடுத்த ஆராய்ச்சிக்கு நாம் எடுத்துகிட்டு போகணும். அவங்க தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டாங்க. அடுத்தது நாம் இப்போ அவங்க கோடு போட்டாங்க, நம்ம ரோடு போடணுமோ இல்லையா? ரைட். எனக்கு சில கொஷின் இருக்குது சார். சொல்லுங்கள். ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை அப்படின்னு சொன்னீங்க, ஆக்சியம் அப்படின்னா யார் ஒத்துக்கிட்டாங்க, யார் சொன்னாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லணும், யாராவது ஒருத்தர் ஒத்துக்கணும் இல்லை? நாம் எங்கேருந்தோ ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? அதனால் நாமளே ஃப்ரேம் பண்ணுறோம். ஓகே, அப்போ வந்து நீங்களே சொல்கிறீங்க. ஆமாம். யார் ஒத்துக்கிட்டாங்க? அப்போ அதுக்கு ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை தான் அக்சியம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாமே. அப்போ அந்த அக்சியத்தினுடைய வார்த்தை அங்கே வரக்கூடாது இல்லையா? ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை யார் ஒத்துக்கிட்டாங்க? அவரே ஒத்துக்கிட்டாரா? சொன்னவரே ஒத்துக்கிட்டாரா? இப்போ நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன், அப்போ நான் ஒத்துக்கிட்டேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தமா, இல்லை மற்றவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? யார் ஒத்துக்கிட்டாங்கன்றது தான் கொஸ்டின். ஓகே, ப்ளீஸ். methodology in science. Okay, so ஐயா இதே ஹைபோதசிஸை ஒரு 4-5 பேப்பருக்கு மேலே
ஆக்சியம்ஸாக வச்சுருக்காங்க. தெர் இஸ் அ மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னல் கம்யூனிட்டி. Reasoning is the tool that they use to accept or reject. The paper is accepted means a peer reviewer has accepted it. Okay, so this is one level of accepting. Now when it comes to spirituality, reasoning stops at a point. Beyond that, there is only intuition, and there are a few other things beyond which we will see tomorrow. So there, other peer reviewers, for example, மகரிஷிக்கு peer reviewer நம்ம பார்க்கணும்னா ரமண மகரிஷி அவங்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஞானிகள், அவங்க எல்லாருமே இதே ஆக்சியமாக கொண்டு வந்திருக்காங்க. இன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வித் சம் லிமிடேஷன்ஸ், லெட்ஸ் சே கவரிங் ஒன்லி 70%, 80%, 30% ஹியர் கவர்ட், 40% தேர் கவர்ட், எட்ஸெட்ரா. ஸோ இன் அ வே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற பிளேன்லையும் அக்செப்டட் பை த பியர்ஸ், பை சேஜஸ். சயின்ஸுங்கிற பிளேன்லையும் அழகரையாவால் ரீசனிங் பேஸ்ட் அக்செப்டன்ஸ். ஸோ ஐ திங்க் தெர் இஸ் அக்செப்டன்ஸ். அதை சேலஞ்ச் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். கரெக்ட். தட் இஸ் த கொஸ்டின். அதாவது யார் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுறோம்னா ரிவ்யூவர் அக்செப்ட் பண்ணிட்டான், பப்ளிஷ், அதாவது நான் சொல்லிடுறேன் ரிவ்யூவர் அக்செப்ட் பண்ணிட்டான். இப்போ ஒரு கொஷின் பேப்பர் கொஷின் பேப்பர் அம்மா கொடுத்தாங்க, நான் ஆன்சர் எழுதினேன், அவங்க கிட்ட கொடுத்தேன். இது ஒரு ஓப்பன் புக் கொஸ்டின், இது ஏற்கனவே சிலபஸ்லாம் இல்லை. அவங்களே ஏதோ ஒரு கொஷின் கேட்டாங்க, அதுக்கு நான் ஆன்சர் எழுதி கொடுத்தேன். அவங்க படித்தாங்க, அந்த ஆன்சர் அவங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது. யாருக்குன்னா அந்த டீச்சருக்கு. அவங்க உடனே அதை ஒரு குரூப்பாக நிறைய கொஷின்ஸை சேர்த்து ஒரு புக்கு போட்டாங்கப்பா. அதுக்கு பேர் தான் ஜேர்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யார் வேணாலும் கருத்தை சொல்லலாம். உங்கள் கருத்தை வந்து அதுக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாங்க, அவங்க ஒரு 10 பேர் ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க உட்காருவாங்க, செக் பண்ணுவாங்க. ஓகே, இது இவர் கொடுக்குற இந்த வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, இல்லை பரிசீலனைக்கப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அது ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை அப்படி எடுத்துக்கலாம். அப்புறமா இதை நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம், இதில் சில மாற்று கருத்துக்கள் வரலாம். வி வெல்கம் யூ. சரிதானுங்கய்யா? ரைட். அடுத்த கொஷின்னு யூ கேன் சார். வாழ்க வளமுடன். இந்த கேள்வி யார் கேட்டீங்க? நீங்கள் தான் கேட்டீங்க இல்லைங்களா? இன்ஃபேக்ட் யூ ஆர் ரைட் இன் கொஷனிங் தட். யூ ஆர் ரைட். அவர் கூட டிக்ஷனரி மீனிங் சொன்னார். ஸோ இந்த டிக்ஷனரி மீனிங் ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மைங்கிறது இட்ஸ் நாட் தேட் கரெக்ட். he only quoted the dictionary. Okay. ஆமாம். அதனால் ஐ டோன்ட் திங்க் that word is acceptable. No. ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மைன்னு போட்டாலே அப்போ அவங்கவுங்க ஆக்ஷன் போட்டுக்கிட்டு ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மைன்னு சொல்லிகிட்டே போயிருக்கலாமே இல்லை? உண்மைன்னு சொல்ல முடியாது. யூ ஆர் ரைட். அது ஒத்துக்கொள்ளப்பட்டன்னு கூட சொல்ல முடியாது. அதுதான் சொல்ல முடியும். யூ ஆர் ரைட் இன் கொஷனிங் தட். அப்புறம் திடீர்னு சில பேர் யோசிக்கலாம், எங்கேயா திடீர்னு வேதாத்திரி வந்து சேர்ந்தாருன்னு யோசிக்கலாம். இவங்க சயின்ஸே பேசிக்கிட்டு இருந்தாங்களே, திடீர்னு எப்படி வேதாத்திரி மகரிஷி வந்திருக்காருன்னு திங்க் பண்ணலாம் இல்லைங்களா? அதை பற்றி மட்டும் ஒரு 2 lines. இப்போ இன்டர்வல் இருக்குது, அடுத்து டாக் இருக்கா? இன்டர்வல். அப்போது இன்டர்வல். ஓகே, ரைட். ஒரு தியரி, பிக் பேங் தியரி என்ன சொல்லுது? டோட்டல் மாஸ் அண்ட் எனர்ஜி கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ணுது இல்லை? இன்னொரு தியரி என்ன சொல்லுது? ஸ்டெடி ஸ்டேட் தியரி இல்லை, டோட்டல் மாஸ் அண்ட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது. அப்போது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம தான் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக ஒரு டிசிஷன் எடுக்கணும் இல்லை? அவங்கள நம்ப வேண்டியதில்லை, அவங்களே மாற்றிக்கிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம அப்படி பார்க்கும்போது அப்ஜெக்டிவாக பார்த்தோம்னா இந்த டோட்டல் யூனிவர்ஸ்னு வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் மே பி பிக், பட் இட் இஸ் லிமிட்டெட் இன் டைமென்ஷன். பெருசாக இருக்கலாம், ஆனால் லிமிட்டெட் இன் டைமென்ஷன். இப்போ அந்த யூனிவர்ஸை தவிர என்ன இருக்கும்? பியாண்டுன்னு போட்டிருக்காங்களே, அந்த யூனிவர்ஸை தவிர. யூனிவர்ஸ் வந்து லிமிட்டெட் தான். இட்ஸ் வெரி பிக் பட் லிமிட்டெட். அப்போ இந்த லிமிட்டெடுக்கு மேலே போனால் என்ன இருக்குது? நம்ம அனுமானம் பண்ணலாம். என்ன இருக்கும்? ஸ்பேஸ். அவ்வளோதான், ஸ்பேஸ் இல்லையா? ஸ்பேஸ். அப்போது இப்போ நம்முடைய லாஜிக் வந்து ஸ்பேஸுங்கிறது ஒன்று இருக்குது, யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது.
யூனிவர்ஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸான மாஸான 2 இருக்குது. இது வந்து லிமிட்டட். பட் ஸ்பேஸுக்கு வந்து நம்ம லிமிட்டட்னஸ் கொடுக்க முடியுமா? ஸ்பேஸுக்கு கொடுக்க முடியுமா? லிமிட்டட் இல்லைன்னு சொல்கிறது தான் மோர் லாஜிக்கல். ஐ வில் நாட் சே தட் இஸ் த ட்ரூத். லாஜிக்கலி டுமாரோ somebody else may change this. யூனிவர்ஸ் ஸ்பேஸுக்கு வந்து லிமிட் இல்லைன்னு சொல்கிறது தான் இப்போதைக்கு மோர் லாஜிக்கல். ஓகே, ஸோ அந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணுறோம். மோர் லாஜிக்கல் வந்து ஸ்பேஸுக்கு வந்து லிமிட்னஸ் இருக்க முடியாது அப்படின்னு பேஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம 2 என்டைட்டி பேசுகிறோம். இப்போ ஒன்று ஸ்பேஸ் இருக்குது, இன்னொரு என்டைட்டி என்ன இருக்குது? யூனிவர்ஸ் இருக்குது. 2 என்டைட்டி. இப்போ அடுத்து நம்மளே ஒரு கொஸ்டின் போட்டுக்கலாம். இந்த யூனிவர்ஸில் இருக்கிற இந்த மாஸ், யூனிவர்ஸுக்குள்ளே மாஸ் தானே இருக்குல்ல, மாஸ் அண்ட் எனர்ஜி தானே இருக்கு. இந்த யூனிவர்ஸுக்கும் அது எதில் மிதக்குது? இந்த யூனிவர்ஸு ஸ்பேஸில் தானே இருக்குது, ஃபார்ம் ஆகி இருக்குது, ஸ்பேஸில் தானே மிதக்குது. ஸ்பேஸுக்கும் சம்மந்தம் இருக்குமா? சம்மந்தம் இருக்காதா? ஆர் தே டோட்டலி அன்ரிலேட்டட் ஆர் தேர் மஸ்ட் பி சம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தம்? இதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ரிலேஷன்ஷிப் என்ன காரணத்தினால சொல்கிறீங்க? அதுக்கு என்ன காரணங்கிறது எய்தர் தே ஆர் இன் சம் வே ரிலேட்டட் ஆர் யூ கேன் சே தே ஆர் டோட்டலி டிஸ்கனெக்டட். அது வேறு இது வேறு. யூனிவர்ஸ் மாதிரி இருக்குது, ஸ்பேஸ் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது? வந்ததுன்னு யார் சொன்னா? அங்கே தானே ஜம்ப் பண்ணுறோம் இல்லை? ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த ஸ்பேஸுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறேன் நான். அது பாட்டு இருக்குது, இது பாட்டு இருக்குது. ஸோ தட் இஸ் அ பிக் கொஸ்டின். இட் இஸ் அ வெரி பிக் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு தான் இப்போது எ ரியல் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவான்? சர்ச் பண்ணுவான். A real scientist must search for this. ஸ்பேஸுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் ரிலேஷன்ஸ் இருக்கா, இல்லைன்னா டோட்டலி அன்ரிலேட்டடா? அது பாட்டு அது இருக்குது, ஸ்பேஸ் பண்ணுற ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறதா? அப்படின்னு பார்க்கும்போது தான் ஏன் ரியல் சயின்டிஸ்ட் வர்றான். இப்போது சர்ச் பண்ணுறான். அவனுக்கு ஒரு குழு கிடைக்கிது. அவனுக்கு இப்போ 2 என்டைட்டி இருக்குதுன்னு வச்சுக்கிறது நல்லதா? இல்லை ஒரு என்டைட்டி தான் ஃபண்டமெண்டல், இன்னொன்று வந்து ரிலேஷனாக தான் இருக்கணும், இன்னொரு வந்து செகண்ட் வந்து ரிலேட்டடாக தான் இருக்கணும், ஒன்று தான் ஃபண்டமெண்டலாக இருக்கணும் அப்படிங்கிறது 2 என்டைட்டியே வச்சுக்கிறதா? இல்லை ஒரு என்டைட்டி தான், இதுலேருந்து தான் இதுக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னு ஒரு என்டைட்டியை நம்ம பிலீவ் பண்ணுறதா? இல்லை 2 என்டைட்டியை வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணுறதா? என்ன சொல்லலாம்? ஓரியன்டேட். ஏன் ஓரியன்டேட்டின்னு சொல்கிறோம்? அது வந்து அதுலேருந்து வந்திருந்தாமா நம்ம கேள்வி கேட்பாங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும் அதுலேருந்து வந்ததுன்னு கேட்பாங்களே. ஸோ எ சயின்டிஸ்ட் மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஹி மஸ்ட் பி லாஜிக்கல் அட் த சேம் டைம். ஸோ 2 என்டைட்டியா இல்லை ஒரு என்டைட்டி தான், அதுலேருந்து தான் இன்னொன்று வந்திருக்கணும் அப்படி 2 என்டைட்டியை வச்சுக்கிறதா? இல்லை ஒரே என்டைட்டி ஒரு அம்சம் தான் வச்சுக்கிறதா? அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு திங்கிங் இருக்குங்க. இல்லை இங்கே ஸ்பேஸ் இருக்கு, இங்கே ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸுக்கும் இங்கே இருக்கிற மேட்டர் சூரியனுக்கும் சம்மந்தப்படுத்தலாமா? அதான் சொல்கிறேங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது? இப்போது
இந்த சூரியனுக்கும் இந்த ஸ்பேஸுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லைன்னா சூரியன் பாட்ட சூரியன் இருக்குது, ஸ்பேஸ் மட்டும் ஸ்பேஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறதா? ஸோ ஆர் வி ஒர்க்கிங் வித் 2 entities ஆர் ஆர் வி ஒர்க்கிங் வித் 1 entity? அப்படின்னு தான் கொஸ்டின். இப்போது சயின்டிஸ்ட் ஹேஸ் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். இப்போ இவன் என்ன பண்ணுறான்? சயின்டிஸ்ட் இன் வெரி ப்ராட் மைண்ட். அவன் எல்லா புக்கையும் படிக்கிறான். எல்லா புக்கையும் என்ன? இந்த காஸ்மாலஜிஸ்ட்ங்கிற என்னது? காஸ்மாலஜியில் முதல் கொஸ்டின் என்னது? he has to find what? the source. அப்போ என்ன பண்ணுறான்? ஏற்கனவே இந்த சோர்ஸ், இந்த யூனிவர்ஸ் எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் பற்றி ஃபிலாசபியில் நிறைய சொல்லியிருக்காங்களே, அதை படித்து பார்க்கலாமே, ஒரு குழு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு the scientist with an open mind goes to all the philosophies. அவன் படிக்கிறான். அது ரிலீஜன், கிறிஸ்டின் ஃபிலாசபியாக இருக்கட்டும், இஸ்லாம் ஃபிலாசபியாக இருக்கட்டும், அல்லது ஹிந்து ஃபிலாசபியாக இருக்கட்டும், அவன் அதில் படிக்கிறான். அவன் படிக்கும்போது ஒரு கருத்து அவனுக்கு டக்குன்னு தென்படுது. எவ்ரிபடி ஸ்பீக்ஸ் ஒன்லி ஒன் என்டைட்டி, which we call famously by a famous word Advaita. ஒன்றில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அது கிறிஸ்டியன் ஃபிலாசபின்னா பரமண்டலத்தில் வாழும் பிதாவில் ஆரம்பிக்கிறான், ஒன்று தான் ஆரம்பிக்கிறான். இஸ்லாம் ஃபிலாசபினா அல்லாஹ்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஹிந்து ஃபிலாசபினா அத்வைதம் தான் சொல்கிறாங்க. ஸோ த சயின்டிஸ்ட் திங்ஸ் ஐ கோ பை தட். That's a reference for me. I go by that. So a scientist concludes that there must be only one entity. Not final thing. என்னுடைய அனுமானம் வந்து I believe those people. I believe that one entity became everything. Believe பண்ணுறேன், அவ்வளோதான். Tomorrow somebody else may come. அக்கார்டிங் டு அஸ், அவ்வளோதான். அதை பேஸ் பண்ண போகிறோம், நம்ம அதை பேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் என்டிட்டியை பேஸ் பண்ணும்போது ஐ கெட் அ க்ளூ ஃப்ரம் வேர்? ஃப்ரம் த philosophical text. Not Indian philosophy alone, not only Christian philosophy, from all philosophy. என்ன எடுத்து பார்த்தாலும் ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஐ பிலீவ் ஆர் ஐ கன்க்ளூட் that there is only one entity. The second one is related from this. இப்போது இந்த ஒன் என்டிட்டியை நான் எதுவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற வரேன் நான். சொல்லுங்கள். See, I am only quoting, I am not expert in all philosophies. எனக்கு தெரிஞ்ச philosophy பார்த்து கன்க்ளூட் வந்துட்டேன், அவ்வளோதான். வேறு ஏகப்பட்ட philosophies இருக்கு இல்லையா? I believe in certain philosophies, that's all. But I don't sign இந்த philosophy இருக்கிறதுனால, கிறிஸ்டின் philosophy இருக்கிறதுனாலன்னு சொல்லவில்லை நான். I see some philosophies, they all talk with one. அதே I base that. இப்போ பேஸ் பண்ணால், இப்போது ஃபைனைட் யூனிவர்ஸ் அல்ல, லிமிட்லெஸ் ஸ்பேஸ். அப்போது எதுலேருந்து வந்திருக்கோம்? எதை நான் பேஸ் பண்ணிக்கிறது? ஒன்றா எதை பேஸ் பண்ணணும்? இன்ஃபைனைட் ஸ்பேஸ். ஓகே, அதான் நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நவ் மை ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் தட் ஸ்பேஸ் இஸ் தி ஒன் என்டிட்டி, அல்ல, அண்ட் ஆல் அதர் திங்ஸ் are related to this. Okay, they come out of this. Related, I come out of that. So, அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இப்போ ஸ்பேஸ் தான் ஓகேங்கிற கன்க்ளூஷன் வந்தாச்சு. ஆல் ரைட். இந்த கன்க்ளூஷனுக்கு வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன்? ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவான்? அப்போ ஸ்பேஸ் பற்றி படிக்கும், ஃபிலாசபி என்னெல்லாம் சொல்லுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு படிக்கிறான். அப்படி படிக்கும்போது தான் he comes across வேதாத்ரி மகரிஷி. ஸோ இவர் வந்து இந்த ஸ்பேஸுக்கு வந்து பல ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துருக்காரு. ஸோ அதை நம்ம வந்து ஒரு ஆக்சியமாக போட்டுக்கலாமா அப்படின்னு நம்ம ஆக்சியம் சொன்னார். பார்த்தீங்கன்னா 2 ஆக்சியம். அந்த ஆக்சியம் எதுலேருந்து ஃபாலோ ஆகுது? அங்கே தான் வேதாத்ரி மகரிஷி வர்றாரு. நீங்கள் கேட்கலாம், இப்போது வேதாந்தத்தில் இந்த மாதிரி சொல்லலையான்னு கேட்கலாம். சொல்லியிருக்கலாம். But I come to know what? Through
வேதாத்திரி மகரிஷி. இன்னொருத்தர் வந்து 10 நாள் கழித்து அதை ஒன்று கோட் பண்ணி அவர் பாட்ட இன்னொரு ஒர்க் பண்ணலாம். வேதாந்தத்தில் சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு தே கேன் ஆல்சோ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் ஸ்பேஸ். பட் டு தி எக்ஸ்டென்ட் நவ் வாட் மகரிஷி ஹஸ் டோல்ட் அபவுட் philosophy ஆஃப் ஸ்பேஸ், ஸோ ஐ பேஸ் ஆன் தேட். இப்போ அதனால தான் அந்த 2 ஆக்சிஸை போட்டுக்கிட்டோம். அவருடைய ஸ்பேஸ் philosophy என்ன? இறைவெளி. வெளின்னு சொல்லிட்டாரா? 2 ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாரு. என்ன ப்ராப்பர்ட்டி? இறைவெளியே தண்ணீருக்கம் சூழ்ந்த அழுத்தம், செல்ஃப் கம்ப்ரெஷன், சரௌண்டிங் ப்ரெஷர். அதனால தான் அந்த ஃபஸ்ட் ஆக்சிஸை வந்து செல்ஃப் கம்ப்ரெசிவ் ப்ராப்பர்ட்டி, செல்ஃப் கம்ப்ரெஷன் அண்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் அப்படின்னு ஆக்சியம் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆக்சியம்ஸ் ஃபாலோ basically from philosophy of space as enunciated by Vedatri Maharishi. இன்னும் ஒரு 100 வருஷம் கழித்து ஸ்பேஸை பற்றியே ஒருத்தர் எழுதலாம். அவர் இதை படிக்காமல் வேதாந்தத்தில் கூட ஒன்று கோட் பண்ணலாம். அவர் கோட் பண்ணி அவர் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் கூட போடலாம். ஹூ நோஸ்? இன்றைக்கு இருக்கிற ஆக்ஷத்தை போடுறது வந்து we are standing on Vedatri Maharishi's philosophy. That's all. Okay? Right. Anything else? Any other question? Yes. There is one more question. சார், இப்போது இந்த செல்ஃப் கம்ப்ரெசிவ் சரௌண்டிங் போஸ் சொல்கிறோம்ல சார், நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்காரு. நம்ம இதே வந்து வேறு இதில் ஒன்றில் சொல்லியிருக்காங்களா சார்? வேறு ரிலீஜியஸ் இல்லை வேதாந்தா அந்த மாதிரி வேறு விஷயத்துலையும் இதை சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்கலாம். பட் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு வயசு எங்கே போகிறது இல்லை. 25 இயர்ஸாக ஒருத்தர் என்னோட குருன்னு சொல்லலாம், அஃபிஷியல் குருன்னு சொல்லலாம். அவர் ப்ரொஃபஷனல் குரு. அவர் 25 இயர்ஸாக இதில் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் இந்த வேதாந்தம் உபநிஷத்தில் படிக்கணுன்றதுக்காக சான்ஸ்கிரிட்டை ஒரு 5 இயர்ஸ் படிக்கிறாரு. படித்து அதெல்லாம் படிக்கிறார். அப்புறம் பகவத்கீதையில் பல வருஷனும் படிக்கிறாரு. அப்புறம் கார்ல் ஜங், அப்புறம் ஃப்ரேட், அவங்களோட இதுவரையும் புக்ஸ் எல்லாம் தேடி எடுத்து படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு என்ன அறியாமலே நான் ஏதோ ஏர்போர்ட்லேருந்து வாங்கிட்டு போய், அப்போ எனக்கு மனவளக்கலை ஏதோ இல்லை, நான் ஏதாவது புக்கு வாங்க யாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறது பழக்கம். அந்த மாதிரி எப்போயோ கொடுத்த புக்கை அவர் ஏதோ நேரத்தை திருப்பி படித்து என்கிட்ட வந்து சொல்கிறார். ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட சொல்கிறார் அவர், நீ கொடுத்த இந்த புக்கில் நான் இது வரைக்கும் தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்தை பற்றி ஓரளவுக்கு புரிதலோடு எழுதியிருக்காங்க, இதில் நீ உள்ளே போயிட்டு எனக்கு வந்து சொல்லு. நான் அந்த புக்கை என் கையிலே திருப்பி கொடுக்குறாரு. அப்படி தான் நான் மனவளக்கலை உள்ளே வரேன். ஸோ அதனால் ஓரளவுக்கு ஆத்தென்டிக்காக நான் சொல்ல முடியுங்கிறார். தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் டவுட்? என்ன புக்கு? அவர் ஆக்சுவலி யூபி அவர் பேச, அதனால் எல்லா இங்கிலீஷ் புக்கும் செட்டாக ஒன்று வாங்கிட்டு போயிருந்தேன். அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். எனிதிங் எல்ஸ்? Anything else? Yeah, you have a question. சூழ்ந்து அழுத்ததுன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? ரைட், ஓகே, தட்ஸ் குட் கொஸ்டின். சூழ்ந்த அழுத்தும் ஆற்றல் அதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க இல்லையா? இப்போது மகரிஷி ஏன் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது அவருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் மகரிஷி, அவர் எதுக்கு இந்த சுழந்தெழுத்தும் ஆற்றல் எப்படி வந்ததுங்கிறதுக்காக பார்க்குறோம் நம்ம. ஸோ மகரிஷினுடைய ஃபிலாசபியில் எவரி பார்ட்டிகிள் இஸ் ஸ்பின்னிங். அவருடைய ஃபிலாசபியில் எவரி பார்ட்டிகிள் இஸ் ஸ்பின்னிங். ஒரு ஸ்பின்னிங் பார்ட்டிகிள் என்ன பண்ணுது? ஒரு அலை அனுப்பி இன்னொரு ஸ்பின்னிங் பார்ட்டிகிளை தள்ளுது. அப்போது ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் ஸ்பின் ஆகி இன்னொரு பார்ட்டிக்கிளை தள்ளுதுன்னு சொல்ல வச்சுக்கோங்க. அப்படி தள்ளிச்சுன்னா எல்லாம் விலகி போயிருமே இல்லைங்களா? அப்போ எனக்குள்ளே இப்போது எத்தனை பார்ட்டிக்கிள் இருக்கு? எனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் இன்னொரு பார்ட்டிக்கிளை தள்ளிக்கிட்டே இருந்தேன்னா ஆஃப்டர் 5 minutes ஐ பி ஜஸ்ட் ஹாஃப் ஆஃப் வாட் ஐ எம் நவ் இல்லை? அப்போ தான் மகரிஷி யோசிக்கிறாரு, இந்த தள்ளுனாலும் இது ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்குதே, இல்லைன்னா தள்ளிட்டு போயிடும். எதை பார்த்தாலும் இப்போது பார்ட்டிக்கல்லாம் ரிப்பல் பண்ணுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டார். ஏன்னா சுழற்சி இருக்கிறதுனால ரிப்பல் பண்ணும். அப்போ சுழற்சி இருந்தாலும்
இந்த ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகுது இல்லையா, நான் அப்படியே இருக்கேன்னு பார்த்தீங்களா? அப்படின்னா இதை ஏதோ ஒன்று சூழ்ந்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வரும்போது தான் இந்த பார்ட்டிக்கல் தவிர என்ன இருக்குது? ஸ்பேஸ் தான் இருக்குது. அப்போ அந்த ஸ்பேஸ் தான் எல்லாத்தையும் சூழ்ந்தழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கு இல்லை? அப்போது என்னை எந்நேரமும் பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த ஸ்பேஸை பற்றி நம்ம இத்தனை நாளாக நினச்சிருக்கோமா இல்லை? அது இல்லைன்னா என்ன ஆயிடுவோம்? சுத்துது. இது வந்து யார் வேணாலும் ஃபிசிக்கலாக நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்க முடியும். அது அந்த சுத்துறதுக்கு காரணமே அந்த சூழ்ந்தழுத்து மாற்றல் தான் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்.